ஆலயம் செல்வி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம டேரோ கார்ட் ரீடர் சாரா மேம் அவர்கள் சந்திக்க தான் வந்திருக்கோம். ஸோ பௌர்ணமி அப்படின்னாலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நாள். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாம குலதெய்வ மெசேஜ் பௌர்ணமி தினத்தன்று என்ன வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ பேசிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். மேம், இந்த பௌர்ணமி ஏஞ்சல் மெசேஜ் அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்ம குலதெய்வ மெசேஜ் பார்க்க போறோம். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு ஏன் இந்த மாதிரி மெசேஜ் நம்ம சொல்றோம்? அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு எப்போவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ மன ரீதியான பிரச்சனையில இருக்கவங்களுக்கு கூட பௌர்ணமி அப்போ கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சந்திர பகவானுடைய பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணுற நாள் அது. அப்போ அந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கட்டும், நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற நற்தேவதைகள் இருக்கட்டும், அவங்களுடைய வைப்ரேஷன் கனெக்ஷன்லாம் நம்மளால் உணர முடியும். அது அதிகமாக நம்மளுக்கு இருக்கும். அதனால் எப்பவுமே பௌர்ணமி அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கலாம் பௌர்ணமி அப்போ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மற்ற பௌர்ணமி டைமில் கூட மற்ற நாளில் முடியாத சில காரியங்கள் கூட பௌர்ணமி அப்போது நம்ம ஆக்டிவாக செய்வோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான டே. அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அந்த ஒரு ஆரா நம்மளுக்கு எல்லாருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அப்போ அந்த தினத்தில் நம்மளுடைய குலதெய்வம், ஸோ நிறைய பேர் பௌர்ணமி அப்போ குலதெய்வ வழிபாடு கூட செய்வாங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அமாவாசைக்கு செய்கிறத விட பௌர்ணமிக்கு செய்யும் போது இன்னும் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த பௌர்ணமிக்கு நம்மளுடைய குலதெய்வம் என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த ஒரு ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஓகே மேம். அப்போ 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பௌர்ணமியில குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ் என்ன வந்திருக்கு? ஸோ அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கான குலதெய்வ மெசேஜ் பார்க்கும்போது இவங்க இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவங்க இருக்கக்கூடிய துறையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பேஷனாக இருக்கட்டும், அதில் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு முயற்சியை போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க பெரிய விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கூட தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கடின உழைப்பு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு சீக்கிரமாக வந்துடும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறவங்க இதில் வரக்கூடிய அடுத்த 10 மாதத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போடும் போது அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரம் வரும் அப்படின்னு இருக்குது. இவங்களுடைய மைண்ட் ரீதியான விஷயங்கள்லாம் நிறைய மாறும். கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளியரான வழியில் போகிறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளே இருந்து உருவாகும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு குலதெய்வம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த பிளெஸ்ஸிங்ஸை பயன்படுத்தி அவங்க புதிய விஷயங்களை பிளான் பண்ணுறது அண்ட் எடுத்த காரியங்களை நிறைவுக்கு கொண்டு வர்றது, இதெல்லாம் அடுத்தடுத்து அவங்க செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான பார்ட்ஸ். இவங்களுடைய மைண்டில் என்ன மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணிடுவாங்க, ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் அது வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கொலாப்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறாங்க, ஸோ அதை பார்த்து இவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் செய்யக்கூடாது. அவங்க அந்த பேலன்ஸை கீப் அப் பண்ணணும். ஸோ எப்பேற்பட்ட சூழலையும் ஒரு நன்மையாக இருக்கட்டும், தீமையான காலங்கள்லையா இருக்கட்டும், அந்த சூழலில் கூட அவங்க பேலன்ஸ்டாக இருக்கணும், நியூட்ரலாக போயிடணும். ஸோ எதையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகக்கூடாது. அண்ட் மற்றவங்க சொல்கிற சஜஷன், மற்றவங்க பேசுகிற அந்த கிரிட்டிசிசம், இதெல்லாம் அவங்க காது கொடுத்து கேட்கக்கூடாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். குறைஞ்சது ஒரு 5 வாரம், அதாவது 1.5 மாதம் அது வரைக்குமாவது அவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக போகணும். மற்றவங்க சொல்கிறத எடுத்துக்க வேண்டாம், மைண்டில் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ கார்த்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் பௌர்ணமியில் அடுத்த வருஷம் நியர்லி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு புதிய விஷயம் காத்துட்ருக்கு. புதுசாக ஒரு விஷயம் கிடைக்க போகுது. அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு புதிய விஷயம், புதுசாக சாலிடான ஒரு விஷயம், கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம், அது அவங்களுக்கு காத்துட்ருக்கு. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு இருக்கும் போது, ஸோ வாழ்க்கையில் இது உன்னோட லைஃப் ஸ்டைல் கிடையாது, இதுக்கு பாசிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலும் உனக்கு இருக்குது அப்படின்னு காட்டக்கூடிய வகையில் அவங்களுக்கு பிரபஞ்ச சக்தியும் சரி, அவங்களுடைய குலதெய்வமும் சரி, அவங்க
அவங்களுக்கு அந்த ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க. அப்போது நெக்ஸ்ட் இயர்லாம் அவங்களுக்கு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு சாலிடான கிஃப்ட் மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது அது டிவைன் கிஃப்டாக அவங்க எடுத்துக்கலாம். இப்போது ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணால் கூட அதில் ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. அது ஸ்டாண்டர்டாக போகும். அது ஃப்யூச்சரில் கூட இவங்க அதில் நிலைச்சு நிற்கிற மாதிரி ஸ்டாண்டர்டாக போகும். அப்படியான ஒரு பிளெஸிங்ஸ்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்கு. அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ரோகிணி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் ஆனது, இவங்க ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்கன்னா சீக்கிரமே இவங்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு இவங்களுக்கு வந்து மாறும். இவங்களுக்கு ஃபேவராக நடக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் மாறும். அண்ட் இவங்களுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரிவார்ட்ஸோ இல்லை அதுக்கான அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க அதற்காக குலதெய்வத்துக்கிட்ட ஒரு பிரார்த்தனை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக அது வந்து நடக்கும். அண்ட் இவங்க எந்த விஷயமா இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது. ஸோ பிளான் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது, செயலில் வந்து நடைமுறைப்படுத்தணும். குலதெய்வத்தினுடைய ஒரு சப்போர்ட்டால் அவங்க நடைமுறைப்படுத்தினா கூட கண்டிப்பாக அதற்கான ஜஸ்டிஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்கு. அடுத்ததா மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ மிருகசிருஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வரக்கூடிய நாட்களில் புதுசாக ஒரு இடம் போகிறாங்க, அனுபவம் இல்லாத இடம் போகிறாங்க, அனுபவம் இல்லாத ஒரு வேலையில் ஈடுபடுறாங்கன்னா அதை ரொம்ப யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அது வந்து பண்ணலாம், தாராளமாக அந்த காரியங்கள் செய்யலாம். ஆனால் அதற்கு முன்னாடி அதில் ஆல்ரெடி இருக்கிற உங்களுடைய ஒரு அட்வைஸ் சஜஷன் எடுத்துக்கிட்டு அண்ட் இவங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அதற்கான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அந்த அனுபவம் இல்லாத புதிய இடங்களுக்கு இவங்க அதற்கான ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்ளலாம். ஏதோ புதிய விஷயம் செய்யணும்னு இருக்காங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் கொஞ்சம் அவங்க யோசிச்சு செய்யணும். அண்ட் அதில் டாப்பாக இருக்கிறவங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட சஜஷன் ஐடியாஸ் கேட்டுட்டு செய்யலாம் அப்படின்னு இருக்கு. மோஸ்ட்லி வந்து இவங்களுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுடைய பாஸ், குரு, இவங்களுடைய சஜஷன் அட்வைஸ் எடுத்துட்டு தென் அந்த புதிய பயணத்தை ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குலதெய்வம் அவங்களுக்கு வந்து இப்படியாப்பட்ட மனிதர்கள் ரூபத்தில் இவங்களுக்கான ஒரு வழியை வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் ஆனது, வரக்கூடிய நாட்களில் இவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் இவங்களும் அந்த மாதிரி ஃபேமிலிக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்க என்ன சம்பாதிச்சாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஒர்க் வந்து இவங்க போயிட்டு இருந்தாலும் சரி, அவங்க ஏர்ன் பண்ணுறது எல்லாமே ஃபேமிலி நீட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபேமிலிக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி செய்யணும். அது பண தேவையாக இருக்கட்டும், இல்லை இவங்களுடைய இருப்பாக இருக்கட்டும். ஸோ இவங்க கூட இருக்கணுன்றது கூட அந்த தேவையாக இருக்கும். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அண்ட் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, இல்லை நம்மளுக்கு வந்து பண ரீதியான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான பணம் ரீதியான வேலை ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே ஒரு நிறைவாக நடக்கும் அப்படின்றது தான் குலதெய்வம் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன, குலதெய்வம் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஆப்ஷனில் வந்து போயிட்டுருப்பாங்க. டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா கூட அது 2-3 ஆப்ஷனாக வச்சு எடுப்பாங்க. இது இல்லைன்னா இது ஃபெயில் ஆச்சுன்னா இது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒரே விஷயத்தை மட்டும் எடுங்க கையில். அதுவும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்றது இவங்களுக்கு வந்து தெரியாமல் கூட போகலாம். அந்த மாதிரியான மாற்றி முடிவுகள் கூட எடுக்கலாம். ஸோ அப்போது இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற விதமாக அவங்க எப்போவுமே மெடிடேஷன் டெய்லியும் வந்து பண்ணுறது நல்லது. தினமும் தியானம் பண்ணும்போது அவங்களுடைய உள்ளுணர்வு கட் ஃபீலிங் அவங்களுக்கு வந்து காட்டும். குலதெய்வம் அந்த உள்ளுணர்வு மூலிமா கூட அவங்களுக்கு வந்து காட்டுவாங்க, இது நல்லது, இது உனக்கு தேவையானது, தேவையில்லாதது அப்படின்றது மாதிரி. ஸோ இது மோஸ்ட்லி அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் தான் வந்து நடக்கும். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் இமோஷ்னலி வந்து கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அது சரியாகணும்னா கூட இவங்க ஃபஸ்ட்டு தியானம் பண்ணி அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே அவங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ குலதெய்வம் அதற்கு அவங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வம் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் ஒரு 8 மந்த்தில் இல்லை 8 வாரங்களில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து வரும். அது படிப்பு ரீதியாக சில பேருக்கு பண ரீதியாக, சில பேருக்கு தொழில் செய்கிறதுக்காக, வேலை ரீதியாக அவங்களுக்கு ஏதோ ஒரு சாலிடான வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா மேற்கொண்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனலில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஏதாவது ப்ரமோஷனோ இல்லை வேறு விதமான ஒரு ஆஃபர்ஸோ கூட அவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில், அது குறிப்பிட்டு 8 வாரத்தில் இல்லை 8 மாதத்தில் மேக்ஸிமம் இது வந்து அவங்களுக்கு நடக்க இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அதுலேருந்துலாம் மூவ் ஆன் ஆகணும். ஸோ அப்படி மூவ் ஆன் ஆனால் தான் இவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதில் ஒரு க்ரோத் வந்து அவங்களுக்கு காத்துட்ருக்கு, ஒரு வளர்ச்சி பாதை அவங்களுக்காக இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க இந்த விஷயங்கள்லேருந்து கடந்து வரணும். அப்படி வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக அதுதான் வந்து 8 வாரத்துலேருந்து 8 மாதம் எவ்வளோ சீக்கிரம் இவங்க கடந்து வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு காத்துட்ருக்கு அப்படின்றது குலதெய்வம் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ பௌர்ணமி மெசேஜ். ஸோ ஆயில்ய நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதாக இருந்தாலும் இவங்க மனசோட வச்சுக்கணும். வரக்கூடிய காலங்களில் சீக்ரெட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அது யாராக இருந்தாலுமே இவங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கட்டும், சில சீக்ரெட்ஸ்லாம் பர்சனல்லாம் அவங்களோடே வச்சுக்கணும். அதை வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. ஏன்னா இதனால் வரக்கூடிய பெரிய விதமான விளைவுகள், பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து தவிர்த்துடலாம். அண்ட் வரக்கூடிய காலங்களில் எல்லாருக்கும் வந்து ஜென்ரலாக இருக்கணும். இவங்க எல்லாருக்கும் நியூட்ரலாக இருக்கணும். யார்கிட்டயும் பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. இவங்க என்ன உதவி செய்கிறாங்க, என்ன கொடுக்குறாங்க, அன்பு கொடுக்கறது, அன்பான வார்த்தைகள் பேசுகிறதுல கூட ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும். இவங்க எந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணுறாங்களோ, இல்லை எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அதே அளவுக்கு அதை விட இவங்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு தேவையான ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களுக்கு அதை விட பெருசாக கிடைக்கும். ஆனால் ஒன்று சீக்ரெட்ஸ் மட்டும் அவங்களோட வச்சு மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப மற்றவங்க கிட்ட எதையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. குலதெய்வத்தினுடைய மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக 100% இருக்கிறதால பணம் ரீதியான, பொருள் ரீதியான விஷயங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதுவும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ மகம் நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து யாருக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்களோ, யார்கிட்டலாம் உதவி கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கும், செஞ்ச உதவிக்கு ஒரு பலன் கிடைக்கிறதுக்குமான ஒரு டைம் பீரியட் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இருக்கும். அது ஒரு 8 நாள்லேருந்து 8 வாரம் 8 மாதம் இதுக்குள்ளே அந்த ஒரு விஷயம் நடக்கும் இவங்களுக்கு. அடுத்து வரக்கூடிய 8 மாதம் இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதனால இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். பிரச்சனைகள், நெகட்டிவாக இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ அவங்கக்கிட்ட என்ன நல்லது இருக்குது, நன்மையான விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அடுத்த 8 மாதத்தில் அவங்களோட லைஃப் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து சந்திக்கும். அண்ட் இவங்க எதிர்பார்த்த ஏதாவது ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துருப்பாங்க, அது கூட வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இவங்களும் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிக்கான பலன்கள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதிர்பாராமல் செஞ்சுருந்தா கூட குலதெய்வம் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் இவங்க எப்படி ஒருத்தவங்களுக்கு உதவுனாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு தேவையான உதவி செய்யக்கூடிய நபரை கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஸோ இப்படியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்குது. அடுத்ததா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். பூரம் நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வரக்கூடிய காலங்களில் குடும்ப ஒற்றுமை வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் வந்து பணம் ரீதியான விஷயங்கள், பிரச்சனைகள் இருக்குன்னா அது வந்து சரியாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க பண ரீதியாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக அவங்களால செய்ய முடியும். அதற்கான ஒரு வருவாய் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒன்று மனசை மட்டும் கிளியராக வச்சுக்கணும். அது வந்து கலங்கவே விடக்கூடாது. ரொம்ப கிளியராக வச்சுக்க அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் அவங்களால சாதிக்க முடியும். ஏன்னா மனசு இந்த பௌர்ணமியிலேருந்தே வந்து மனம் சார்ந்த ஏதாவது மெடிடேஷனாக இருக்கட்டும், இல்லை மனசுக்கு பிடிச்ச சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எதனா செய்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த பௌர்ணமியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அது கிளியர் ஆகும், தெளிவாகும். ஸோ இது தெளிவாகும் போது ஆப்வியஸ்லி அவங்க ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்களால செய்ய முடியும். ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது இவங்க கிளியர் ஆகிட்டாங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுவும் கிளியர் ஆகிடும். குலதெய்வம் அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க. ஃபேமிலியை வந்து
பிரச்சனை இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க ஃபேமிலிக்கு. பட் அதுக்கு முன்னாடி இவங்க அந்த அமைதியை வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வம் பௌர்ணமி மெசேஜ். ஸோ உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வம் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வளோ வந்து சோகம் இருந்தாலும், இல்லை ஏதாவது ரீசன்ட் டைமில் ஏதாவது ஒரு இழப்புகள் இருக்கும் இவங்களுக்கு. இப்போது வந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பாக இருக்கிறது, இல்லை பிடிச்ச விஷயங்கள் கையை விட்டு போகிறது, ஒரு வேலை அவங்க கையை விட்டு போயிருக்கிறது, இழப்புகள் ஏதோ ஒரு வகையில் இழப்புகள் இருக்குது. அதனால அவங்களுக்கு மன ரீதியாக ஒரு பாதிப்போ இல்லை ஒரு மிகப்பெரிய வருத்தமோ இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு மாதத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா மேபி அதுவே அவங்களுடைய மிகப்பெரிய ஃப்யூச்சருக்கோ இல்லை ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் போகிறதுக்குமான ஒரு வாய்ப்பாக அந்த வாய்ப்பு கூட இருக்க அதிகமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை அவங்க வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சோகங்கள், இந்த ஒரு கவலையில் ஆங்ஸைட்டிலாம் அவங்க மனசுல இருந்து போகணும்னா டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்களுடைய குலதெய்வத்தை கூட சூரியனை பார்த்து வேண்டிக்கலாம். ஸோ இதை செய்யும் போது குலதெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஸோ உடனே அவங்களுக்கு ஒரு புதிய நல்ல வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஹஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மன ரீதியாக யாரோ ஒரு சில நபர் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்புகள் இருக்கலாம், இல்லை மன கஷ்டம் இருக்கலாம், மனக்கசப்புகள் இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்க சோகம் தீரணும்னா இவங்க வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு குருமார்கள் கிட்டேயோ, இல்லை இவங்களுக்கு மானசீக குரு இருப்பாங்க, இல்லை பர்சனலாக குருலாம் இல்லை, பட் இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசினா நல்லாயிருக்கும், எனக்கு ஒரு பெரிய நபர் பெரிய மனுஷன் வந்து பழக்கம், அவங்கக்கிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க லைஃப்பில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் அட்வைஸ் எடுக்கணும். ஏன்னா இவங்களுடைய குலதெய்வம் அந்த ஒரு நபர் மூலிமா இவங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த மன போராட்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான சில விஷயங்களை வழிகாட்டுதலை சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த நபர் யார் அப்படின்றத பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு கைடன்ஸோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷனோ வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த மன போராட்டத்துலேருந்து அவங்க வெளியே வந்துடலாம், ஒரு ரெக்கவரி கிடைக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கான ஒரு குலதெய்வ மெசேஜாக இருக்குது. அடுத்ததா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் துணிந்து போராடணும், அதாவது வெளியே வரணும். சில பேர் என்னென்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, பயப்படுவாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க, வெளியே வந்து போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால், ஜாப் போகிறவங்களா இருந்தால் கூட அந்த ஜாப் விட்டு வீடு அதை தாண்டி வேற அந்த சர்க்கிள் பெருசாகாது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஸ்தம்பித்து போகிறாங்க. ஸோ குலதெய்வம் தரக்கூடிய மெசேஜ், இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இப்படி இருக்கக்கூடாது, அதற்காகவே உனக்கு நான் சோதனைகள் கூட கொடுப்பேன், அந்த சோதனைகளை நீ எப்படி முறியடிக்கிற, அப்போ உனக்கான மனதைரியம் எவ்வளோ இருக்குன்ற பார்க்குற மாதிரி சோதனைகள் வரும். ஸோ அப்போ இனிமேல் அவங்க கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், சேலஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணணும், தைரியமாக எதிர்த்து போராடணும். மன தைரியத்தோட கான்ஃபிடென்ட்டோட அவங்க இருந்தால் மட்டும்தான் அவங்களோட லைஃப் வந்து மாறும். ஸோ அப்போ அதற்கான ஒரு பலத்தை அவங்க குலதெய்வத்துக்கிட்ட அவங்க கேட்டால் நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஆனால் நான் இதை தாண்டி வெளியே வரமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இனிமேல் அவங்க மனசில் ஏற்படுத்தவே கூடாது, தைரியமாக இருக்கணும், எதையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு குலதெய்வம் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் ஒரு 4 வாரம், அதாவது ஒரு 4 வாரம் மட்டும் இவங்க மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிட்டாங்க, மனசில் ஏற்பட்ட பிரச்சனையிலேருந்துலாம் ரெக்கவரி தேடுறாங்க. அதாவது ஹார்ட் சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்ட் சக்ரா மெடிடேஷனை வந்து இவங்க மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அடுத்து ஒரு 4 மாதங்களில் இவங்களை தேடி எல்லா விதமான குட் நியூஸும் வரும், நல்ல கொலாபரேஷன் வரும், சில பேருக்கு வந்து நல்ல வரன் அமையும், சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற போது அது மேரேஜ்க்கு வந்து போகும். ஸோ மேரேஜ் சார்ந்த லவ் சார்ந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் அடுத்த 4 மாதங்களில். மற்றபடி மற்றவங்களுக்கு வந்து வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு கொலாபரேஷன்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், ஏதோ ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு காத்துட்ருக்கு, ஒரு செலப்ரேஷன் காத்துட்ருக்கு. அப்போ அந்த செலப்ரேஷனுக்காக அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இவங்க அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 4 வாரமாவது ஹார்ட் சக்ரா மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து மனதளவில் ஸ்ட்ராங்காகவும்
ரெக்கவரியும் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து குலதெய்வத்தினுடைய சப்போர்ட்டோட தாராளமாக பண்ணலாம். அவங்க நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து ஸோ இவங்க இதை மட்டும் பண்ணால் போதும். அடுத்து 4 மாதத்துலேருந்து அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் கஷ்டத்தையே பார்த்தவங்க கூட சந்தோஷத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதை கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். அதற்கு இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்றது தான் குலதெய்வம் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ பௌர்ணமி மெசேஜ். ஸோ விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்து வரக்கூடிய காலங்களில் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக செயல்படணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நிறைய வேலை பார்த்துருக்காங்க, நிறைய செயலில் ஈடுபட்டிருக்காங்க. பட் என்னென்னா அதற்கான ஒரு அவுட்கம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்களே அதை போய் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கையாளணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாளைக்கு சில மாதங்களுக்கு அவங்க ரொம்ப பொறுமையை கடைப்பிடிச்சா நல்லது. நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், நான் இதில் வந்து என் மனப்பூர்வமாக ஒரு விஷயம் செஞ்சுருக்கேன், அதற்கான ஒரு அவுட்கம் எனக்கு நிச்சயமாக கிடைச்சி தீரும், அந்த ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அண்ட் அதோடு நிற்கக்கூடாது. மேற்கொண்டு வேறு விதமான காரியங்களில் அவங்க அதே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு செயல்படணும். ஸோ இப்படி ஒரு பொறுமையாக இருந்தாங்கன்னா சில இடங்களில் சில நபர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது. ஸோ இந்த 2 விஷயங்கள்லாம் மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதாவது ஒரு 7 வருஷமாக இருக்கட்டும், 7 மாத காலமாக இருக்கட்டும், செஞ்ச ஒரு செயலுக்கான அந்த பிரதிபலன் அவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சில மாதங்களுக்கு பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்றது தான் குலதெய்வம் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இவங்க வந்து பணம் ரீதியான விஷயங்களில் ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது சேவிங்ஸ் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பௌர்ணமிலேருந்தே ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டை கூட சேமிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பண ரீதியான விஷயங்களில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இப்போது சேமிக்கக்கூடிய சில விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய சில சேமிப்புகள் அது ஒரு 4 வருஷத்தில் அவங்களுக்கு உபயோககரமாக இருக்க போகுது. அதனால் அந்த விஷயங்களை இந்த பௌர்ணமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நான் பெர்மனெண்ட்டாக ஒரு விஷயத்த செய்யணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அதற்கு நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக இந்த பௌர்ணமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கான டைம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கான கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ குலதெய்வம் அவங்களுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்க போகிறாங்க. அந்த சூழலை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பௌர்ணமிலேருந்து அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடின உழைப்பு வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அண்ட் நேர்த்தியாக இருக்கணும். அவங்க எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, அவங்களோட வேலை தொழிலில் இன்னும் அதை டெவலப் பண்ண என்ன பண்ணலாம், இன்னும் அதில் எக்ஸ்பர்ட் ஆக என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அந்த ஸ்கில்ஸை வந்து நிறைய டெவலப் பண்ணணும். ஸோ வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் அவங்க தனிமையை மேற்கொண்டால் நல்லது. எப்போ பார்த்தாலும் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையே இருக்கிறது, இல்லை ஒரு கூட்டத்தோடயே இருக்கிறது, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்கள ஐசோலேஷன் பண்ணிக்கணும். தனிமையை மேற்கொண்டாங்கன்னா, தனிமைப்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த தனிமையில் அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் புரிய வரும். அவங்களுடைய அந்த இன்னர் டேலண்ட் என்னன்றது தெரிய வரும். அவங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்றது கூட சில பேருக்கு தெரிய வரும். ஸோ அப்போ வரக்கூடிய நாட்கள் அவங்க தனிமைக்கான ஒரு காலமாக அவங்க உருவாக்கிக்கணும். அண்ட் அவங்களோட ஸ்கில்ஸை இன்னும் டெவலப் பண்ண நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ இதை செய்யும் போது குலதெய்வம் அவங்களுக்கான ஒரு சிறப்பான வழியை வந்து கொடுக்கும் அப்படின்றதும் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ மூல நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் ஆனது வரக்கூடிய நாட்களில் இவங்களுக்கு ஒரு 6 வாரத்திலிருந்து இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து தொடங்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், வேறு ஏதாவது வாகனங்கள் மாற்றுறது, இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இது ஏன் நடக்குதுன்னா, அவங்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போக போகுது. ஃப்யூச்சர் வந்து நல்ல விஷயங்களை நோக்கி போக போகுது. ஒரு புதிய நன்மையான விஷயங்கள் அவங்களோட லைஃப்க்கு வரப்போகுது. அதுக்கு தான் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மாற்றங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை அவங்க வந்து அப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா குலதெய்வம் இவங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறதே அது ஒரு மாற்றமாக தான் அவங்க கொடுப்பாங்க. ஒரு சேஞ்சாக தான் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க. அப்போ எந்த சேஞ்சஸ் லைஃப்பில் நடந்தாலும் அதை பாசிட்டிவாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இவங்களும் சில விஷயங்களை மாற்றிக்கணும். அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் சிலதில் மாற்றணும் அப்படி மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு
நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய நன்மையை தரக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும். ஸோ இன்னும் ஒரு 6 வாரத்துல இருந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதற்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பேராக இருக்கணும். குலதெய்வத்தை வந்து தொடர்ந்து வழிபடுறது, பூஜைகள் செய்கிறது, அப்படி செஞ்சு கூட அவங்க அது நான் என் மாற்றத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஸோ என்னை பாசிட்டிவாக கொண்டு போங்க அப்படின்றது கூட ஒரு உறுதிமொழியாக அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். பூராட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சந்தோஷமா இருக்கணும். இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், மனசுக்கு பிடிச்சதை மட்டும் நினைக்கணும். அதாவது மற்றவங்க சந்தோஷமா இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு இல்லாமல், அவங்க ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் பண்ணணும், செல்ஃப் ஹாப்பினஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும். அவங்கள அவங்க எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கிறாங்களோ, அப்போ அதை விட பெருசா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பெரிய இலக்குகள் இருக்கு, பெரிய எய்ம் இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கு, அதெல்லாம் நிறைவேறணும், ஒரு பெரிய பொசிஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் அவங்க செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். இதை பண்ணாலே போதும். கண்டிப்பா அவங்கள சந்தோஷமா வச்சுட்டாங்கன்னா மற்றவங்களையும் அவங்களால சந்தோஷமா வச்சுக்க முடியும். இது ரெண்டும் கரெக்டாக நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான அந்த இலக்குகளாக இருக்கட்டும், ஆசைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கும் அதை அடையிறதுக்கான எல்லா விதமான ஒரு பாசிபிலிட்டிஸும் அவங்க குலதெய்வம் வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்றது தான் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு குலதெய்வ மெசேஜாக இருக்குது. அடுத்ததா உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 3 மாதம் கடுத்து இவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அதாவது சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் நடக்கும். நான் இதெல்லாம் எப்போவோ நடக்கும்ல எதிர்பார்த்தேன், இல்லை வந்து இது எனக்கு கிடைக்காதுன்னே நான் நினச்சேனே, இது கிடைச்சிருக்கா, எனக்கு நடக்குதா, அப்படிலாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க இருக்கு. ஏதாவது ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதில் ஒரு நன்மை நடக்கிறது. நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, இல்லை வந்து வெளியூருக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஒரு ஒரு அட்வென்ச்சரஸான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் எங்கே எனக்கு நடக்க போகுது அப்படின்னு அதெல்லாம் வந்து ஓரங்கட்டியிருப்பாங்க அந்த முயற்சிகளெல்லாம். பட் இவங்களுக்கு அந்த 3 மாதம் கழிச்சு இந்த முயற்சி உனக்கு தகுதியானது, நீ அதை வந்து முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்களுக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து காத்திருக்கு, அதெல்லாம் நடக்கும். பட் அது வரைக்கும் இந்த 3 மாதம் மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போகணும். மற்றபடி இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு குலதெய்வம் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து எமோஷ்னலி சந்தோஷமா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சீக்கிரமா அவங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ சந்தோஷம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தாராளமா இவங்க வந்து அதாவது தேடி தேடி கூட ஓடலாம். எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கிறது, துக்கமான விஷயங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஏதாவது பிரச்சனைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு எங்கே போனால் சந்தோஷம் கிடைக்கும், எந்த விஷயங்களை செஞ்சால் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும், இதை சார்ந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ஸோ அது இப்போத்துலேருந்தே ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 6 மந்த்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு வெற்றி காத்துட்ருக்கு. அது அவங்களோட வேலை, தொழில் சார்ந்திருக்கலாம், படிப்பு சார்ந்திருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா கூட அந்த ஃபேமிலிக்குள்ளே கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. அதற்கு முன்னாடி அவங்க சந்தோஷம், நிம்மதி இதை சார்ந்த விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளணும். மற்றதெல்லாம் அவங்க குலதெய்வம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு குலதெய்வம் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப அதாவது பேலன்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் என்னென்னா ஒருத்தவங்க சொல்கிறது ரொம்ப வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க சொல்கிறது ரொம்ப டிகிரேட் பண்ணுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இன்னொன்று, பழைய விஷயங்களை திரும்பி பார்க்கக்கூடாது. இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டிஸப்பாயின்மெண்ட், துரோகங்கள் இல்லை ஏமாற்று வேலைகள் நடந்திருந்தாலும் அதை திரும்பி பார்க்கக்கூடாது அடுத்து வரக்கூடிய காலங்களில். ஏன்னா இவங்க அகைன் அண்ட் அகைன் அவங்க திரும்பி பார்க்க ப்ரெசண்ட்டில் என்ன நல்லது இருந்தாலும் அது ஈக்குவல் பண்ணுற, டேலி பண்ணுற அளவுக்கு கெட்ட விஷயங்களும் இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இவங்களோட அந்த மைண்ட் அப்படி இருக்குது, நெகட்டிவாக யோசிக்கிறதால நெகட்டிவான விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. அப்போது இதை பேலன்ஸ் பண்ணுற விதமாக இவங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எந்த பழைய விஷயங்களும் நினைக்க வேண்டாம். மேற்கொண்டு அப்படி ஏதாவது பழைய விஷயங்கள் இவங்களை போட்டு ஒரு மாதிரி படுத்தி எடுக்குது, ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்க்கு கொண்டு போகுது அப்படின்னா கூட அந்த டைம் குலதெய்வத்திட்ட சரண்டர் பண்ணிட்டா போதும். இவங்க அந்த இமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். மற்ற எல்லா விஷயங்களையும் குலதெய்வம் பார்த்துப்பாங்க. இவங்க முன்னோக்கி போகிறது தான் பார்க்கணும்,
ரிவைண்ட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் டாஸ்கிங் கூட பண்ணலாம். அந்த டைவர்ஷனுக்கு விதமாக இவங்க ஒரே வேலையை செய்யாமல் அந்த ஃப்ரீ டைமில் வேறு ஏதாவது வேலைகள் கூட செய்யும் போது ஸோ இந்த மைண்ட் வந்து டைவர்ஷன் ஆகும். குலதெய்வம் அதற்கான ஒரு பிளெஸிங்ஸும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. 2 வேலையில் ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸ் கூட ஆகும். ஸோ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணுன்றது தான் அவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜாக இருக்குது. அடுத்ததா சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ சதய நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப அன்பா கருணையோட வந்து நடந்துக்கணும். அண்ட் இவங்களோட மனசு எது சொல்லுதோ அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணணும் இனிமே அப்படின்னு இருக்கு. அண்ட் எப்பவுமே அவங்க வந்து தைரியமா இருக்கணும். அவங்க எந்த செயல் செஞ்சாலும் அதுல தைரியத்தோட அவங்க செய்யணும். அதுல கூட யார் இருக்காங்க யார் இல்லை இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டாம். குலதெய்வம் அவங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதனால தனியா இருந்தாலும் அவங்களுடைய காரியங்கள் அவங்களுடைய முயற்சிகள் தைரியமா எடுக்கணும். அவங்களுடைய டேலண்ட்டை வரக்கூடிய காலங்களில் வெளிப்படுத்தணும். மற்றவங்க கிட்ட மற்ற ஜீவராசிகள் கிட்ட அன்போடையும் கருணையோடையும் அது நடந்துக்கணும். மனசை அமைதியா சந்தோஷமா அதாவது நிம்மதியா வச்சுக்கிட்டா போதும். இவங்களுடைய செயல்களை வந்து தைரியமா எடுத்தா போதும், செஞ்சா போதும். குலதெய்வம் அவங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் வந்தா கரெக்டா இருக்குமோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அருள் புரிவாங்க அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜ். அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து இனிமே ஈகோன்ற ஒரு விஷயத்த வந்து அறவே மெயின்டைன் பண்ணக்கூடாது, கட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அது அவங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட ஃபேமிலியில் இருக்கட்டும் இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் அந்த ஈகோ அந்த டாமினன்ட் இதெல்லாம் அவங்க காட்டவே கூடாது. இது வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது பொருள் சேதம் நடந்திருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, இல்லை வந்து பிஸ்னஸ் வேலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஒரு லாஸை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் அவங்க மனசுல இருக்க அந்த ஈகோ, அந்த தலைக்கணம் இல்லை அந்த டாமினண்டான விஷயங்கள். இதுதான். இதை இனிமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாது. இதை கண்டினியூ பண்ணாமல் அதை பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எந்த மாதிரியான ஒரு லாஸ் அவங்க லைஃப்பில் நடந்திருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். என்ன இழந்திருந்தாலும் அதை விட பல மடங்கு அவங்களால திருப்பி பெற முடியும். பட் இந்த 2 விஷயங்களை அவங்க கைவிடணும். இவங்களுக்கு அது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய பிளாக்காக இருக்குது. அவங்க லைஃப்பில் நல்லது நடக்க விடாமல் ஒரு பிளாக்னா அது இந்த இவங்களோட ஈகோ அண்ட் டாமினண்ட்டான விஷயங்கள் தான். அதை விட்டுறணும். மற்றபடி மீதி இதெல்லாம் ஒரு பாடம். இப்போ இழந்ததெல்லாம் ஸோ இழந்ததும் மீட்டு எடுக்கலாம். மீட்டு எடுக்கிறதுக்கான பிளஸிங்ஸ் கண்டிப்பாக குலதெய்வம் அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். உத்திரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணணும். அது வந்து ஒரு நபராக இருக்கட்டும் இல்லை அவங்களோட தாட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ஹேபிட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அவங்களுக்கே தெரியும் இது வந்து நெகட்டிவாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அதை விட முடியாமல் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ குலதெய்வம் தரக்கூடிய மெசேஜ் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு பிரார்த்தனை வச்சுட்டு கூட இன்னிலேருந்து இதெல்லாம் நான் விட்டுறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் கூட கண்டிப்பாக அவங்களால விட முடியும், அதுலேருந்து விட்டு வெளியேற முடியும். ஸோ அதற்கான ஒரு தெம்பையும் ஒரு தைரியத்தையும் அதற்கான ஒரு சூழலையும் அவங்களுடைய குலதெய்வம் அமைச்சு கொடுக்க ரெடி. பட் இவங்க அதை ரிலீஸ் பண்ண ரெடியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்குள்ளே இருக்கிற வெளி சைடு இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ்ஸையும் அவங்க எண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்படி எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் அவங்க அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. வாழ்க்கை புதுசாக மாறும் அப்படின்றத உங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜாக இருக்குது. அடுத்ததா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமி குலதெய்வ மெசேஜ். ஸோ ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு வரக்கூடிய குலதெய்வ மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல குறிப்பாக ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நபர் மீதான இல்லை சில பேருக்கு வந்து அவங்களுடைய வேலையை தொழிலே கூட ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்காங்க, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்காங்க, என்ன பண்ணுறது அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக அதற்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நபர் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னாலும் குலதெய்வத்துக்கிட்ட இந்த பௌர்ணமி அப்போ அவங்க பிரார்த்தனை மேற்கொள்ளும் போது வேண்டுதல் பூஜைகள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பா அந்த மனசும் தெளிவு பெறும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் அவங்களுக்கு கைக்கு வரும். ஸோ குலதெய்வத்தை மட்டும் இந்த பௌர்ணமியில வரக்கூடிய பௌர்ணமியில அவங்க இந்த விஷயத்துக்காகவே குறிப்பா பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜா இருக்கு. நிச்சயமா மேம். டாரோ கார்டு ரீடிங் மூலமா 27 நட்சத்திரக்காரர்களுக்கும்
பௌர்ணமியில குலதெய்வத்தோட மெசேஜ் என்ன அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.